அவதாரணி நல்ல உடல்நிலையோடு தான் இருந்தார். அப்போதுதான் என்ன மாதிரியான சிகிச்சைக்கு வந்திருக்கின்றோம் என்பதை பவதாரணியின் கணவர் சபரிராஜ் என்னிடம் சொன்னார். உயிரை காப்பாற்ற நினைத்தார்கள். இளையராஜா குடும்பத்தை பொறுத்தவரை அவர்கள் பணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. எப்படியாவது பவதாரணியை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதுதான் நினைத்தார்கள். பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள். யுவன் சங்கர் ராஜா மூலம்தான் இலங்கையில் இருக்கும் ஆயுர்வேத மருத்துவ பற்றி அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. பவதாரணியுடைய கடைசி ஆசை பற்றி பார்க்கலாம். பவதாரணி இங்கு இருந்தபோதுதான் இளையராஜாவின் கான்செர்ட்டும் நடப்பதாக இருந்தது. அந்த சமயத்தில் பவதாரணி இளையராஜாவை பார்த்தே ஆக வேண்டும் என்ற அடம் பிடித்தார். அதனையடுத்து அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் அவரது அறைக்கு பக்கத்தில் இளையராஜாவுக்காக இன்னொரு அறை புக் செய்யப்பட்டுள்ளது. டேடியை பார்த்துவிட்டு தான் நான் சென்னை கிளம்ப வேண்டும் என்ற அவரது ஆசை எல்லோருக்கும் புரிந்தது. உடனடியாக இளையராஜாவும் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பவதாரணியுடன்